அந்த மாதிரியான உரங்கள், அதாவது பொட்டாஷ் கண்டென்ட் ப்ளஸ் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட், இது ரெண்டும் அதிகமாக உள்ள உரங்கள். தழைச்சத்து குறைவாக உள்ள உரங்கள், நைட்ரஜன் குறைவாக இருக்கணும், பொட்டாஸ் பாஸ்பரஸ் தழைச்சத்து வந்து குறைவாக இருக்கணும், மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக உள்ள உரங்களை கொடுக்கலாம். அது கூட வந்து முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து கொடுக்க வேண்டியது அவசியம். நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் மைக்ரோநியூட்ரியன் மிக்சர், அது வந்து நல்ல பிராண்ட் நல்ல கம்பெனி உரமாக இருக்கணும். அது மாதிரி வந்து அதில் வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், கால்சியம், மெக்னீசியம் போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்த நுண்ணூட்டங்களை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். அதை வந்து வேர் வழியாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் வரக்கூடிய, நல்ல பூக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வேர் வழியாக கொடுக்கக்கூடியது. அது மாதிரி வந்து உங்களுக்கு நன்றாக மக்கிய தொழு உரம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதையும் கலந்து போடலாம். தொழு உரம் போடுறவங்க போடலாம். அது கூட வந்து இயற்கை உரங்களாக நீங்கள் வந்து கடல் பாசி உரங்கள், நல்ல கம்பெனி பிராண்டடான கடல் பாசி உரங்களை கொடுக்கலாம். நல்ல கம்பெனி பிராண்டில் உள்ள கடல் பாசி உரங்கள் வந்து கிடைக்குது, அதை கொடுக்கலாம். அதுபோக வந்து பொட்டாசியம் ஹியூமேட் நமக்கு தெரியும், மண் வளத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட் சொல்லக்கூடியது. இதை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு வந்து நல்ல பூக்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது இல்லாமல் வந்து வேறு வழியாக கொடுக்கக்கூடியது அப்படின்றத பார்த்தோம். சாயில் அப்ளிகேஷனாக வந்து மைக்ரோநியூட்ரியன் மிக்சர், என்பிகே தழைச்சத்து, மணிச்சத்து, தழைச்சத்து கம்மியாக உள்ள மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிகமாக உள்ள உரங்கள். அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் ஹியூமேட், கடல் பாசி உரங்கள், கடல் பாசி குருணைகள், இதெல்லாம் வந்து சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம வாரம் ஒரு முறை ஏதாவது நான் சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து இலைவழி தெளிப்பு மருந்துகள், இலைவழி தெளிப்பு உரங்கள், இதை வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. குறிப்பாக வந்து அதில் முதலாவது வந்து பார்க்கக்கூடியது மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அல்லது 50 மில்லி லிக்விடாக கூட வருது. நல்ல பிராண்டாக பார்த்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் வந்து கொடுக்கலாம். அதற்கு அடுத்த வாரம், 2வது வாரத்தில் வந்து ஹோமோபிராசினோலைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, ஹோமோபிராசினோலைடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி, இதை கொடுக்கலாம். இதுவும் வந்து நல்ல பூக்களை வர வைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகாண்டனால்னு சொல்லக்கூடியது 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி, அது அடுத்த வாரத்தில் கொடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த வாரமாக வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி, இதை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து கால்சியம் நைட்ரேட் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம். அதற்கு அடுத்த வாரம் போரான் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20லேருந்து 25 கிராம் போரான் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி ஹியூமிக் ஆசிட். அதுக்கு அடுத்த வாரம் ஹியூமிக் பல்விக் அமினோசி அந்த மாதிரி உள்ளது, அல்லது மீன் அமிலம் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரணும். அப்படி வரும்போது இலை வழியாகவும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மல்லி நன்றாகவே பூக்கள் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி வந்து இந்த ஹியூமிக் ஆசிட்லாம் வந்து நீங்கள் 50 மில்லி கொடுக்குறது வந்து அடுத்தடுத்த வாரங்களையும் சேர்த்து கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கம்மி ரேட்டில் இருக்குது, நம்மகிட்ட கம்மி நிறைய இருக்குதுன்னா நீங்கள் இந்த மீன் அமிலம் ஹியூமிக் ஆசிட்லாம் கொடுக்கலாம். இது போக